இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஃபேமிலில நடந்த ஒரு ப்ராப்ளம்னால நானும் என் ஹஸ்பண்டும் எங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் இப்போ சிலிண்டர் போடுற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நல்லா படிச்சிருக்காரு. அவரோட சொந்த கால்ல நின்னு அவரு முன்னேறினதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்போர்ட்ஸ் பத்தியே யோசிக்க முடியும் சார். அவர் இப்போ ஓன் பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்காக நீ விளையாடுறத பாதியிலே நிறுத்தினா எப்படிமா? என்ன உதவி வேணும்னாலும் ஆபீஸ்ல வந்து என்ன பார்க்க வேண்டியதுதானே? சார், நீங்க சொல்லும் போதுதான் நீங்க 1 lakh செக் கொடுத்தது எனக்கு ஞாபகம் வருது. அத நாங்க பேங்க்ல போடாம இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கோம். அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் ஒரு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்போ உனக்கு பணம் தானமா தேவைப்படுது? நீ ஸ்டேட் லெவல்ல பேட்மிண்டன் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லு. தெரிஞ்ச மார்க்கெட்டிங் டீம் கிட்ட சொல்லி உனக்கு பெரிய ஸ்பான்சர்ஷிப் வாங்கி தரேன். அவங்க உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க. ஆனா நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்ல காம்படிஷன்ல பேட்மிண்டன்ல கலந்துக்கணும். நீ அப்படி பண்ணா உன்னோட ஆம்பிஷன், உன்னோட குறிக்கோளும் நிறைவேறும். உன் ஹஸ்பண்டுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். உனக்கு ஓகேவா? சார், எப்படி பணத்தை ரெடி பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். கடவுள் மாதிரி எனக்கு ஒரு வழியை காட்டுறீங்க. என் ஹஸ்பண்டும் ஜெயிச்சு என் ஆம்பிஷனையும் ஜெயிக்க முடிஞ்சா அதை விட வேற என்ன சார் எனக்கு சந்தோஷம் இருக்க போகுது? கண்டிப்பா நான் விளையாடுவேன் சார். நல்லதுமா. அப்ப நான் ஸ்பான்சர் கிட்ட பேசிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரொம்ப நன்றி சார். ஓகேமா. ஸ்டேட் லெவல்ல விளையாட ஸ்பான்சர் வாங்க போறியா? அந்த கதிர் பிசினஸ் வேற ஆரம்பிக்க போறானா? என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா வாழ்வீங்களா? ஏய் தனா, எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சரிம்மா. தேங்க்ஸ் சார். வரேன் சார். போயிட்டு வாங்க.